வெல்கம் டு அன்புடன் ஜோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காளான் ரைஸ்ங்க. இப்போ நம்ம வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். 1 ஸ்பூன் நெய், இந்த நெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா காளான் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க காளானை போட்டுக்கலாம். காளான் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா காளானை சுருள வதக்கணும். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் நம்ம வீட்டில் வச்சிருக்க மசாலா போட்டுக்கலாம். குழம்பு மசாலா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். இது நல்லா சுருள வதக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடியது. கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் கழிச்சு இன்னும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கிளறி நல்லா சுருள வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் வடிச்ச சாதம், காளான் மட்டும் இருந்தால் போதுங்க, சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பிரியாணி கூட நிறைய பட்டை இதெல்லாம் இருக்குன்னு குழந்தைங்க ஒதுக்கி வைப்பாங்க. இது பாருங்க, டிஃபன் பாக்ஸ் நல்லா காலி பண்ணிட்டு வந்துருவாங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்க குழந்தைக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோ. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.